പ്രൈസ് ദി ലോർഡ്. നല്ലൊരു നാളെ ആண்டு കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം ചെയ്യുவோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி கலாத்தியன்ஸ் சாப்டர் 4:7. கலாத்தியர் 4 அதிகாரம் 7 ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஆமென். நீர் இனி அடிமை இல்ல. நீ ஆர்க்கும் அடிமையாக கர்த்தர் விரும்பல. கிறிஸ்துவுக்குள் பிதாவினுடைய மகனாய் நீ இருக்கிறாய். அந்த மகனாய் நீ இருக்க ஆமே. நீ அடிமையை போல வாழணும். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அடிமையா இருக்க உன்னை அழைக்கவில்லை. ஆமேன். மகனாய் இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. மகன் எந்த இடத்திலும் சோத்து போகிறது, தோல்வி அடைகிறது, தன் தகப்பனுக்கு பிடிக்காது. ஆனபடியினால் நாம் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய தகப்பன் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இயேசுவாய் இருக்கிறாயா? அவருடைய சமூகத்தில் நாம் உத்தம உண்மையை நடக்கிறோமா? அப்படியானால் நாம் பிள்ளைதா, மக்கள் தான் இருக்கிறது. அந்த அவகாசத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு இன்னைக்கு நாம் ஆயத்தமாவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் இன்னைக்கு ஒரு பிள்ளைகளையும் இந்த வேதத்தின் படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.